ஸோ கும்பராசி இந்த செப்டம்பர் மந்த்ல ஒரு நியூ டிசிஷன் எடுக்கலாமா அப்படின்னு கேட்டா தாராளமா எடுக்கலாம். அதற்கான மற்றவங்களுடைய சப்போர்ட்ஸ் இருந்து எடுத்தா நல்லா இருக்கும். யாரோட சப்போர்ட்டும் இல்லை எனக்கு நான் ஒரு டிசிஷன் எடுக்கிறேன் அப்படின்னா அது எடுக்காம அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. மணி ஃப்ளோ அப்படின்ற விஷயம் எப்படி இருக்க போகுது? அதை முடிச்சே ஆகணும். எப்படி இதை நான் சமாளிக்க போறேன்னு தெரியல, எப்படி இதெல்லாம் நான் ஹேண்டில் பண்ண போறேன்னு தெரியல அப்படின்னா அந்த மந்த் எண்டுக்குள்ள அவங்க அதை கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க, ஹேண்டில் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு மணி ஃப்ளோ இருக்கும். இவங்க மஸ்ட் அவாய்ட் பண்ணக்கூடிய விஷயங்கள் என்னன்னா, ரொம்ப பெரிய அளவில் ஆசைப்படுறது, பெரிய அளவில் விஷ் பண்ணுறது. ஸோ அதை இந்த செப்டம்பர் மந்த் மட்டும் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. கும்பராசி என்பர்கள், இந்த கும்பராசி என்பர்களுக்கு செப்டம்பர் மந்த்ல என்ன மாதிரியான ஒரு அன்எக்ஸ்பெக்டட் விஷயம் நடக்க போகுதுமா? ஸோ கும்பராசிக்கு செப்டம்பர் மந்த் என்ன மாதிரியான அன்எக்ஸ்பெக்டடான விஷயம் நடக்கும் அப்படின்னா, வெளியுறவு, வெளி தொடர்புகள் இதெல்லாம் அவங்களுக்கு ஏற்படும். வெளிநாடு சார்ந்து, வெளியூர் சார்ந்து அந்த தொடர்புகள் அவங்களுக்கு ஏற்படும். ஒரு கொலாபரேஷன் கிடைக்கும். இப்போ ஒரு ஒர்க்ல இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு ப்ராஜெக்டே வெளியில இருந்து ப்ராஜெக்ட் வரும், பெரிய ப்ராஜெக்ட் அதெல்லாம் வரும். பிசினஸ் ரீதியா இருக்காங்கன்னா வெளியில இருந்து அவங்களுக்கு கஸ்டமர் கிளைண்ட் வருவாங்க, வெளியூர் வெளிநாட்டுல இருந்து. அண்ட் அவங்களுடைய விஷயங்கள், அவங்களுடைய தொழில் சார்ந்தோ இல்ல பேஷன் சார்ந்தோ ஏதோ ஒரு விஷயத்த பெருசா எக்ஸ்ப்ளோர் பண்ண போவாங்க. இவங்களுக்கு அந்த பிளானிங்ஸ் இல்லைனாலும் பட் அது மாதிரியான ஒரு ஆக்ஷன் எடுக்கிற மாதிரி சூழல் ஆட்டோமேட்டிக்கா உருவாகும். இதெல்லாம் அவங்களுக்கு அன்எக்ஸ்பெக்டடா நடக்கும். ஓகே, சூப்பர். ஸோ கும்பராசி என்பவர்கள் இந்த செப்டம்பர் மந்த்ல ஒரு நியூவா ஒரு டிசிஷன் எடுக்கணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா நியூ டிசிஷன் எடுக்கலாமா வேண்டாமா? ஸோ கும்பராசி இந்த செப்டம்பர் மந்த்ல ஒரு நியூ டிசிஷன் எடுக்கலாமா அப்படின்னு கேட்டா தாராளமா எடுக்கலாம். அதற்கான மற்றவங்களுடைய சப்போர்ட்ஸ் இருந்து எடுத்தா நல்லா இருக்கும். யாரோட சப்போர்ட்டும் இல்லை எனக்கு நான் ஒரு டிசிஷன் எடுக்கிறேன் அப்படின்னா அது எடுக்காம அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. அட்லீஸ்ட் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட சப்போர்ட் இருக்கு அப்படின்னா ஒரு நியூ டிசிஷன் தாராளமா எடுக்கலாம். உறவுகள் சார்ந்த விஷயங்களையும் ஒரு நியூ டிசிஷன் எடுக்கலாம். ஓகே, தனியா ஒரு முடிவு எடுத்து மாட்டிக்க வேண்டாம். ஸோ எப்பவுமே ஃபேமிலியோட சப்போர்ட் அப்படின்றது எல்லாருக்குமே மஸ்டான ஒரு விஷயம். ஸோ அது கும்பராசி என்பவர்களுக்கு இன்னும் கூடுதலாக தேவைப்படக்கூடிய ஒரு விஷயமா தான் நான் பார்க்குறேன். ஸோ இந்த கும்பராசி என்பவர்களுக்கு செப்டம்பர் மந்த் மணி ஃப்ளோ அப்படின்ற விஷயம் எப்படி இருக்க போகுது? ஸோ கும்பராசிக்கு இந்த செப்டம்பர் மந்த் மணி ஃப்ளோ ஒரு கம்ப்ளீஷனை கொடுக்கக்கூடியதா இருக்கும். இவங்களுக்கு இந்த மந்த் ஒரு கமிட்மெண்ட் இருக்குன்னா அந்த கமிட்மெண்ட் ஃபுல்ஃபில் ஆகும். எப்படியா இருந்தாலும் ஃபுல்ஃபில் ஆகும். இப்போ மந்த் ஸ்டார்ட்ல எனக்கு இந்த கமிட்மெண்ட் இந்த மந்த் இருக்கு, அதை முடிச்சே ஆகணும், எப்படி இதை நான் சமாளிக்க போறேன்னு தெரியல, எப்படி இதெல்லாம் நான் ஹேண்டில் பண்ண போறேன்னு தெரியல அப்படின்னா அந்த மந்த் எண்டுக்குள்ள அவங்க அதை கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க, ஹேண்டில் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு மணி ஃப்ளோ இருக்கும். இவங்களுடைய இந்த மந்த்துக்கான கமிட்மெண்ட் என்னவோ அதை கிளியர் பண்ணுவாங்க. ஓகே, சோ அப்படியான ஒரு கம்ப்ளீஷன் தரக்கூடிய மணி ஃப்ளோவா தான் இந்த மந்த் இருக்க போகுது அவங்களுக்கு. ஓகே, அதாவது கஷ்டப்பட வேண்டாம், அவங்களுக்கு தேவையானதுக்கு பணம் கண்டிப்பா பெண்டிங்ல நிக்க போறது, நிலுவையில போகாது. இந்த மந்த் என்னென்னவோ அதெல்லாம் கம்ப்ளீட் ஆயிடும். அது போதுமே நிறைய பேருக்கு. ஓகே, சூப்பர். ஸோ இந்த மந்த் கும்பராசி என்பவர்கள் ஒரு விஷயத்துல பவுண்டரிஸோட இருக்கணும், இல்ல இந்த விஷயத்தெல்லாம் அவாய்ட் பண்ணாங்கன்னா எந்த விஷயத்துல பவுண்டரிஸோட கட்டாயம் இருக்கணும்? ஸோ கும்பராசி இவங்க எந்த விஷயங்கள பவுண்டரிஸோட இருக்கணும்னா, ஃபேமிலி சார்ந்த விஷயங்கள்ல ஒரு பவுண்டரிஸோட இருக்கணும். ஸோ ஃபேமிலிக்கு இவங்க என்ன செய்யறாங்க, சில பேர் என்னன்னா தொழில வரக்கூடிய ப்ராஃபிட் இல்ல அவங்க கமிட்மெண்ட் வச்சிருக்க ஒரு பணத்தை எடுத்து ஃபேமிலிக்காக யூஸ் பண்ணுவாங்க, ஃபேமிலியோட தேவைக்காக யூஸ் பண்ணுவாங்க. அப்படியா இருக்கட்டும், இல்ல ஃபேமிலி ஃபங்க்ஷன் இன்விடேஷன் வருது, ஒரு கல்யாண காட்சி வருதுன்னா இந்த விஷயங்கள் இந்த பணத்தை எடுத்து அதுல போடுவாங்க. ஸோ இப்படியான விஷயங்கள்லாம் கண்டிப்பா பவுண்டரிஸ் இருக்கணும். நம்ம ஃபேமிலி தானே, ஃபேமிலிக்கு செஞ்சுக்கலாம், அதை நம்ம மறுபடியும் இப்போ கமிட்மெண்ட்டுக்கு ஒன்று இருக்கும், ஒரு பணம் உருவாகி இருக்கும், ஒரு ஒரு ஃபினான்ஷியல் அமௌண்ட் இருக்கும், அவங்க இதுல இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம தானே நம்ம சம்பாரிச்சுக்கலாம் சொல்லிட்டு இதுல தூக்கி போடும் போது அங்க மாட்டிப்பாங்க. ஸோ இப்படியான விஷயங்கள்லாம் கண்டிப்பா பவுண்டரிஸ் செட் பண்ணாங்கன்னா தான் தப்பிக்க முடியும். ஓகே, ஓகே. ஸோ கும்பராசி என்பவர்கள் ஒரு நியூவா ஒரு டிசிஷன் எடுக்க போறாங்க, இல்லைன்னா ஏதாவது புது தொழில் தொடங்க போறாங்க, ஏதாவது ஒரு முக்கிய முடிவு எடுக்க போறாங்கன்னா என்ன கலர்ஸ் யூஸ் பண்ணா அது இன்னும் கூடுதல் எனர்ஜி கொடுக்கும்? ஸோ கும்பராசி இவங்க எந்த கலர்ஸை இந்த செப்டம்பர் மந்த் யூஸ் பண்ணா லக்கியானதா இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது ஒயிட் யூஸ் பண்ணலாம், ஆரஞ்சு யூஸ் பண்ணலாம் அண்ட் லைட் கிரீன். ஸோ லைட் கிரீன், ஒயிட், ஆரஞ்சு இந்த 3 கலர்ஸ் ரேண்டமா யூஸ் பண்ணலாம், லக்கியானதா இருக்கும். ஓகே, ஸோ கும்பராசி என்பவர்கள் மஸ்ட் இந்த ஒரு விஷயத்த நீங்க அவாய்ட் பண்ணியே ஆகணும் அப்படின்னா என்ன விஷயம் அவாய்ட் பண்ணணும்? ஸோ கும்பராசி இவங்க மஸ்ட் அவாய்ட் பண்ணக்கூடிய விஷயங்கள் என்னன்னா, ரொம்ப பெரிய அளவுல ஆசைப்படுறது, பெரிய அளவுல விஷ் பண்றது.
ம். ஸோ அதை இந்த செப்டம்பர் மந்த் மட்டும் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. Okay. ஏன்னா எடுத்த உடனே சர்றன்னு மேலே போயிடணும் அப்படின்னு நினைப்பாங்க. அந்த விஷ் ரொம்ப ஆசைகள் ரொம்ப பெருசா இருக்கும். Okay. ஸோ எடுத்த உடனே நான் இந்த ஒரு டாப் பொசிஷனுக்கு போகணும் அப்படின்னு நினைப்பாங்க. இந்த விஷயங்களை இந்த மந்த் கண்டிப்பா அவாய்ட் பண்ணிக்கணும். ஸோ அப்படி அவங்க அதை பேஸ் பண்ணியே ஒரு காரியம் செய்யறாங்கன்னா அவங்களுக்கு அந்த பேசிக் என்னன்றதே தெரியாம போயிடும். Okay. ஸோ அதை எப்படி நிறை குறைகள் கூட தெரியாம போயிடும். அதனால அதை அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. கண்டிப்பா எந்த மனுஷனா இருந்தாலுமே படிப்படியா ஆமா. அவங்களுடைய வளர்ச்சி இருந்தா மட்டும்தான் அது வந்து லைஃப் லாங் இருக்கும். சூப்பர் சூப்பர் சூப்பரான ஒரு மெசேஜ் மேம். ஸோ எந்த விஷயத்த வந்து கும்பராசி என்பர்கள் வந்து ஃபாலோ பண்ணணும்? ஸோ கும்பராசி எந்த விஷயங்களை ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற போது ஃபேமிலிக்கு வந்து டைம் கொடுக்கணும். இப்போ கமிட்மெண்ட்டுக்கு வச்சிருக்க பணத்தை எடுத்து ஃபேமிலிக்கு கொடுத்து வந்து நம்ம ஃபேமிலி சந்தோஷப்படுத்தணும், அதை கொடுத்துட்டு நம்ம ஒதுங்கிக்கலாம், நம்ம வேலையை பார்க்கலாம், இது பண்ணக்கூடாது நம்ம Okay. பார்த்ததுல. ஆனா ஃபேமிலிக்கான டைம், இமோஷன்ஸ் அதை தாராளமா எவ்வளவு வேணா கொடுக்கலாம். ஸோ டெய்லி ஃபேமிலியோட சேர்ந்து சாப்பிட்றது, வீக்லி ஒன்ஸ் ஃபேமிலியோட எங்கன்னா வெளியே போயிட்டு வர்றது, ஃபேமிலிக்கான டைம் கொடுக்கறது, ஃபேமிலியோட கோவிலுக்கு போறது, அவங்களோட நிறை குறைகளை கேட்டு தெரிஞ்சுக்கிறது, அவங்களுக்கு ஹாப்பினஸ் ஸ்ப்ரெட் பண்றது, இப்படியான விஷயங்கள் தான் மஸ்ட் ஃபாலோ பண்ணணும் இந்த மந்த் அவங்க. ஓகே. இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜி வேர்ல்ட்ல நிறைய பேர் மிஸ் பண்ற ஒரு விஷயம் அப்படின்னா அவங்களுடைய ஃபேமிலி கூட ஸ்பெண்ட் பண்ற டைம், அந்த ஃபேமிலி இதெல்லாம் நிறைய மிஸ் பண்றாங்க. ஸோ எதுக்கு ஓடுறோம் அப்படின்னே தெரியாம நிறைய பேர் ஓடிட்டு இருக்காங்க. ஸோ இந்த டேலண்ட் மூலமா நான் சொன்ன மாதிரி ஒரு ஒண்டர்ஃபுல் மெசேஜ் கொடுத்துருக்கீங்க. ஏன்னா நான் ஆரம்பத்திலேயே உங்ககிட்ட சொன்னேன், நீங்க கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு மெசேஜுமே வந்து லைஃபோட கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு மெசேஜா தான் இருக்கு. ஸோ கண்டிப்பா கும்ப ராசி என்பர்களுக்கு வந்து இது ஒரு சூப்பரான மெசேஜா தான் இருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கும் உங்களுடைய ஃபேமிலியை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா வந்து ஐ லவ் மை ஃபேமிலி அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல போடுங்க.